இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எடுத்ததுமே ஹீரோயின் ரூமில் இருக்காளா இல்லையான்னு செக் பண்ண வந்து ராணி நேராக வச்சுட்டு போய் இழுக்க. நல்ல வேலையோ ஹீரோயின் அங்கே தான் படுத்திருக்கா. அப்படியே உடம்பு முடியாமல் படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட நேர்லேயே பார்த்தாலுமே அவங்க நம்புற மாதிரி இல்லை. அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுமே மேஃபியோட அம்மா ஒரே பாசமலையாக பொழிகிறாங்க. அவளுக்கு பிடிச்ச நிறைய சாப்பாடுலாம் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமாக போய் சாப்பிட ரெடி ஆகுறா. ஒரு பீஸ் எடுத்து வாயில் வைக்கிறா, கசக்குது, டக்குன்னு துப்பிட்டா. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்றும் டவுட்லாம் வரல. வந்ததுலேருந்தே இவங்க 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து எதுவும் டவுட்லாம் படல. அம்மா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்க, உனக்கு தான் உடம்பு முடியல, நீ சாப்பிடு, உனக்கு பிடிச்சதுல இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கே கொடுக்குறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்க. கடைசியில் ஹீரோயின் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகுது. அப்படியே சாப்பிட்ற மாதிரி வாயில போட்டு அவங்க பார்க்காதப்போ கீழே துப்பிக்கிட்டு இருக்கா. மனசுக்குள்ளே மேஃபே பயங்கரமாக திட்டுறா. பிடிச்ச சாப்பாடு நாங்கள் இதுன்னு இப்படி கசக்குது, இந்த இனிப்பான ஃபுட்டெல்லாம் உனக்கு பிடிக்காதம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அரசர் கூட பேசுறியா பழகிறியான்னு. கண்டிப்பாக நீ தான் க்ரௌன் பிரின்சஸ் ஆகணும், அப்போ தான் அண்ணனுங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிடலான்னு சொல்ல ஹீரோயின் மேஃபே 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. மேஃபே உடனே போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அப்போ நீங்கள் அதுக்காக தான் அவளை இல்லை என்னை பேலஸ்க்கு அனுப்புனீங்களான்னு போது அது ஓ நல்லதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாகி மூஞ்சிக்கு நேரம் தூணே துப்பிட்டா. மேஃபையும் நிஜமாவே இதுதான் அவங்க என்னமான்னு கேட்குறா. ஆமாம், அதில் என்ன தப்புங்கிறாங்க அவங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து அது இதுன்னு சொல்லி கொடுத்து எல்லாத்துலேயுமே என்னை எக்ஸலண்ட்டாக வளர வச்சது இதுக்காக தான் நான் ரொம்ப உடஞ்சி போய் கேட்க அவங்க அம்மாவுக்கு வந்து இவளோட ஃபீலிங்ஸே சுத்தமாக புரிய மாட்டேங்குது. தான் மேலே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஓரத்தில் கூட பாசம் இல்லையா, அண்ணனுக்காக தான் இத்தனையுமே பண்ணுறாங்களான்னு சொல்லி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போவுமே அவங்க அம்மா லூஸ் மாதிரி தான் பேசுகிறாங்க. ஹீரோனும் அது எப்படி கல்யாணம் 2 பேருக்கும் பிடிச்சி தானே நடக்கணும்னு சொல்லும்போது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனி முடிவு உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் மேஃபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோயின் கிட்ட என்ன எதுவும் கேவலமாக நினைக்கிறியா, என் குடும்பத்தோட தேவைக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது நான் எப்படி மேஃபி ஒன்று அப்படி நினைப்பேன், நான் உன்னை பார்த்து பொறாம தான் படுறேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் உன்னை பார்க்க உங்கள் அம்மா ஓடி வராங்கல்ல, ஆனால் என் அம்மா எப்படி இருப்பாங்க, எதனால் என்னை விட்டுட்டாங்கன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் விட்டுட்டு போனாங்களா, இல்லை பிடிக்காம தான் என்னை எங்கேயோ குப்பையில் போடுற மாதிரி போட்டுட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்ல மேஃபேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதான் உனக்காக நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நானும் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வேணோட அசிஸ்டன்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் வந்து சொல்ல ஏன் மேஃபே கண்காணிக்க சொன்னீங்கன்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கும் மேஃபேக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும்னு சொல்லி ஏதோ காணிச்சதை வச்சு சொல்கிறாரு போல். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே அகாடமிக் கிளம்புவாங்க. ராணி வந்திருக்காங்கன்னு சொல்ல எல்லாருமே அவசர அவசரமாக கிளம்பி வராங்க. ராணியும் இங்கே உங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணது நல்லா படித்து எது சரி எது தப்புன்னு கற்றுக்கிறதுக்காக தான். ஆனால் வந்து கொஞ்ச நாளே தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஹீரோயின் யோசிக்கிறா. செத்தோ இன்னைக்கு நேற்றே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இது என்ன தொடர்ந்துக்கிட்டே போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மெய்யோஷன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஹீரோயின் உடனே காட்ஸ் எல்லாம் வாழ்க்கை விட்டுட்டு அவன் என்ன தப்பு பண்ணானும் போது அப்போதான் என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. சூரோ நயா கிட்ட நாளைக்கு காலையில் ராணி இங்கே வருவாங்க, அரசருக்கு ஆபத்து உண்டாக்குனதுக்காக ஹீரோயின் நல்லா வாங்க போகிறான்னு சொல்ல நயா உடனே ஆனால் அரசர் காப்பாற்றினது மேஃபே தானேன்னு சொல்ல என்ன சொல்கிறேன்னு சொல்லி அவள் ஷாக் ஆகுறா. நயாக்கு தான் மேஃபே பிடிக்காதுல்ல, அதனால அவள் அரசரை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் பண்ணுறா. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ராணிக்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்ல அந்த லூசு எதையுமே யோசிக்காமல் ராணிக்கிட்ட வந்து எல்லாத்தையும் 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டா. இதில் ஹீரோயின் மேலே ராணிக்கு இருந்த கோவம்லாம் அப்படியே மேஃபே பக்கம் திரும்பிடுச்சு. ராணியும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் இப்படி இளவரசர் மைக்கி அரச பரம்பரையில் நுழைய நினச்சிருக்காங்க, ஆனால் அது எப்பவுமே நடந்தது கிடையாது, நடக்கவும் நடக்காதுன்னு சொல்லி அழுத்தமாக சொல்கிறாங்க. மேஃபேய அரசர மைக்கி இங்கே பட்டத்து இளவரசியாக வாழ நினச்சிருக்கு, இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, இதில் தண்ணியில் விழுந்த மாதிரி வேற நாடகம் ஆடி அரசரை நெருங்க ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி கத்த மேஃபேயும் இல்லை ராணி, நான் ஒருபோதும் அந்த மாதிரி என் மனசில் கூட நினச்சதில்லை, அரசரை என்னை காப்பாற்றினது உண்மைதான், ஆனால் நான் நடிக்கல, எனக்கு நிஜமாவே நீச்சல் தெரியாது, அரசரை என்னை காப்பாற்றலைன்னா நான் அப்போவே செத்துருப்பேன், நீங்கள் சொல்கிறபடி நான் வேணுனே பண்ணியிருந்தா அதுக்காக என் உயிரை பணையம் வைக்கிற அளவுக்கு அவசியமே இல்லையே, ரொம்ப சேஃபான எவ்வளோ வழி இருக்கும்போது நான் ஏன் தண்ணியில் குதிக்க போகிறேன்னு சொல்லி ராணி வாயவே அடைச்சிட்டா. ஹீரோயின்லாம் வியந்துட்டா, எவ்வளோ அறிவு என் மேஃபேக்கு, நானாக இருந்திருந்தா கோவம் வந்திருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க. வெண்ணும் விஷயம் கேள்விப்பட்டு நேராக வந்து பார்க்குறாரு. பிளாக்குமே அங்கே தான் இருக்கான். ராணியும் உண்மையை சொல்லு, நீ இளவரசரை விரும்புறியான்னு கேட்க அவள் இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுற. ஆனால் ராணி ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க, நீ சொல்கிறத நான் ஏன் நம்பணும்னு கேட்க இந்த சோங் கரெக்டாக டைமிங் பார்த்து
இது அரசரோட பெண்டன்ட் ராணி. ஹீரோயின் அப்புறம் மேஃபையோட அறையிலிருந்து கிடைச்சதுன்னு கொடுக்குறாரு. ஹீரோயின்லாம் செம்ம ஷாக்கு. அந்த லேடி கிட்ட தானே கொடுத்தோம், இது எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா அவங்கள மூன் ஸ்பிரிட்ஸ் திருட சொன்னது நயாதான்னு சொல்லி அவளுக்கு தெரியாது. இந்த பெண்டன்ட் வேற ஸ்ட்ராங்கான ப்ரூஃபாக இருக்குது, எதுவுமே சொல்ல வேற முடியல. பிளாக்கும் எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த நயா பிளாக் கமெண்ட் கொடுக்காமலே முன்னாடி வந்து ராணிக்கிட்ட மியூசியம்லேருந்து காணாமல் போன கல் மேஃபை ரூமில் தான் இருந்தது. கூடவே அந்த கல்லை அவள் தான் திருடினதா தூக்கத்தில் புலம்பிக்கிட்டு இருந்தா. அதை நான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க போனப்போ பார்த்தேன்னு சொல்லி கல்லையும் ப்ரூஃபாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஹீரோயினுக்கும் மெய்ஃபேக்கும் அடுத்த ஷாக்கு, இவளுக்கு எப்படி கல்லை பற்றி தெரியும்னு சொல்லி வெண்லாம் முடிவே பண்ணிட்டாரு. மெய்ஃபே தான் கெட்டவ, அவள் தான் அரசரோட இந்த அழிவுக்கு ஆரம்ப புள்ளி, அதனால தான் கல் அவகிட்ட இருந்திருக்குன்னு சொல்லி இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கும்போது ராணியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அக்யூஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்டயும் வேற ப்ரூஃப் இல்லை எதிர்த்து பேசுறதுக்கு. ஹீரோயினும் இல்லை ராணி, மெய்ஃபே இப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்ல நீங்கள் இதுலேருந்து விலகி இருங்கன்னு சொல்லி சோங்க எச்சரிக்கிறாரு. ராணி ஆனால் யோசிக்கவே இல்லை, மெய்ஃபை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ குற்றங்கள் அதிகமாகவும் தண்டனையும் அதிகமாகவும் தெரிஞ்சுட்டு பிளாக்கும் நிலைமை கையை மீறி போகுதுன்னு சொல்லி நேராக அரசரை பார்க்க வரான். ஆனால் அவர் இங்கே இல்லை, ரெஃப்யூஜி கேம்புக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே நிலைமை மோசமாயிட்டே போகுது. அவளுக்கு 50 அடிகள் கொடுத்து அரண்மனை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவள் அடிலாம் வாங்கினா கண்டிப்பாக அவள் செத்துருவா. ஹீரோயின் உடனே ஒழுங்கா அவளை விடுங்க, எல்லாரும் தள்ளி போங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ராணி உடனே நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையான்னு சொல்லி கத்த மெய்ஃபே மேலே ஒரு அடி கூட விழுகல. அதுக்குள்ளே ஹீரோயின் உள்ள விழுந்து எல்லா அடியுமே வாங்கிட்டு இருக்கா. மெய்ஃபேனாலையும் எதுவும் பண்ணவும் முடியல. வேணாலிட்டு பின் நீ எழுந்துருன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. வெண்ணும் முன்னாடி வர ட்ரை பண்ண அசிஸ்டன்ட் உடனே அவளை ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை காவலாளிகள் விலக்கி விட்டுருவாங்க. நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி தடுத்துடுறாரு. அங்கே ஹீரோயினை விலக்கி விட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வரவே மாட்டேங்கிற ரொம்ப பிடிவாதமாக அந்த அடியெல்லாம் அவளே வாங்கிட்டு இருக்க. அதில் கடுப்பாகி ராணி 2 பேரையுமே சேர்த்து அடிங்கன்னு சொல்லிடுற. எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஹீரோயினால வேற வலி தாங்கவே முடியல, அழுதுட்டு இருக்கா. வெண்ணி இதுக்கு மேலே பொறுக்கக்கூடாதுன்னு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போக பிளாக் அரசர் அரண்மனை வாசல்லே ஸ்டாப் பண்ணி விஷயத்த சொல்ல, ராணி ஒரு பொண்ணு இவ்வளோ வலி அனுபவிக்கிறத என்னால் பார்க்க முடியல, அவங்களுக்காக உங்கள் மன்னிப்பை நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்க, நீயே என் மன்னிப்பில் தான் உயிரோடு இருக்க, நீ எப்படி அடுத்தவங்களுக்காக என்கிட்ட பேசணும் போது வெண் ஒரு பெண்டன்ட் எடுத்து காட்டுறான். இது வந்து ஹீரோட அப்பா, அதாவது அரசர் வந்து வெண் சின்ன பையனாக இருக்கும்போதே கொடுத்துருப்பாரு. ரொம்ப டெஸ்பரேட்டான சூழ்நிலையில் இதை நீ யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி, அதாவது அவருக்கு இருக்கிற பவர் அந்த பெண்டன்ட்டுக்குமே இருக்குது. ஆனால் ராணி அசைகிற மாதிரியே இல்லை இந்த விஷயத்தில். இதை வச்சு என்னை யாருமே நிறுத்த முடியாது. அரசரே இங்கே இருந்திருந்தா கூட இதை தடுக்க முடியாது. இங்கே பாருவேன், இது ஒரு பொக்கிஷம், ஒழுங்காக தேவைப்படும் போது யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க சொல்ல கரெக்டாக இளவரசர் வந்துட்டாரு. செம்ம கோமா வந்தவர், அடி இன்னும் வேகமா அடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து முறைக்க அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என்ன நீயும் அவங்கள மன்னிக்க சொல்லி கேட்க போறியான்னு கேட்க, இல்லை நான் வேடிக்கை பார்க்க தான் வந்தேன், நேற்று நடந்ததுக்காகவே அவங்கள பனிஷ் பண்ணுறீங்கன்னு கேட்க ராணியும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பனிஷ்மெண்ட் பத்தாதேங்க, ஹீரோயின்லாம் அட பாவின்னு சொல்லி கத்த நான்பே உடனே அமைதியாக இருங்க, ஒரு பிளானோட தான் வந்திருக்காருன்னு சொல்லி அவளை ஆஃப் பண்ணேன். இது நான் லேக் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் ஹீரோனை தண்ணியில் தள்ளி விட்டேன், அவளை காப்பாற்றுறேன்னு இந்த மேய்ஃபை பொண்ணு வேறு உள்ளே குதிச்சிட்டா. நான் பண்ண தப்புக்கு நீங்கள் இவங்களுக்கு இவ்வளோ கம்மியான தண்டனை தான் கொடுப்பீங்களா? கையை காலெலாம் உடச்சிடலாம்ல, நான் வேற பட்டத்தில் வரசன் தானே, என்ன வேணாலும் பண்ணலாம் தானேன்னும் போது ராணிக்கு புரியுதா உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி உடனே அப்போ அந்த பெண்டன்ட்டு அது எப்படி உங்கள் ரூமுக்கு போச்சுன்னு கேட்க அவர் ரொம்ப கூலா, நான் தான் கொடுத்தேன், நான் பண்ண தப்புக்கு இதை நான் நினச்சி ஒரு 100 முறை மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி நான் தான் கொடுத்து விட்டேன்னு சொல்ல ராணிக்கு அடுப்பாக்குறாங்க. அப்போ அந்த மூன் ஸ்பிரிட் ஸ்டோன் அதுக்கு என்ன அர்த்தம்னும் போது அதையும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல சோங்குடனே அரசரேனும் போது அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டாரு. ஏன் நான் யாருக்கு எது கொடுக்குறேன்னாலும் பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்க அவர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. அந்த சிலையோட ஒரு கண்ணில் இந்த கல்லும் இன்னொரு கண்ணில் இன்னொரு விதையும் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சிமெட்ரிக்கலாகவே இல்லை, அதான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல கூடவே இந்த மாதிரி கல்லில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் நிறைய உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்க ராணிலாம் ரொம்ப கடுப்பாக்குறாங்க. நேராக அந்த அடிச்சிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறாரு. அடி இன்னும் வேகமாக அடின்னு சொன்னேன்லன்னு சொல்ல ராணியை நிறுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. அரசர் ஆனாலும் என்னம்மா அவ்வளோதானா, நம்ம ஹெவியாக பனிஷ் பண்ணணும்ல, அவங்க ஃபேமிலியில் எல்லாரையுமே பனிஷ் பண்ணணும், அவங்களெல்லாம் விட்டுட்டீங்கன்னு போது அவளோட அப்பா பிரைம் மினிஸ்டர், உன் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு விளையாடுறியானும் போது அப்போ பேசாமல் ஹீரோன் ஒரு 2 மாதம் ஈஸ்டர்ன் பேலஸ்க்கு அனுப்பிடுங்க, எனக்கு மெய்டா, அதனால் பனிஷ் பண்ணுறோமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நக்கலாக சொல்ல ராணி உடனே போது நிறுத்து, என்னை எதிர்த்து பேசுகிறதுக்காக ஹீரோயின் பேலஸ் ரூல்ஸை 50 முறை முட்டி போட்டு எழுதணும், அவளை சேஃபாக பார்த்துக்காம விட்டதுனால மேய்ஃபே அவள் எழுதி முடிக்கிற வரைக்கும் அவள் கூடவே நிற்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரியுது
ஹீரோனை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு சொல்லி அரசர் இருந்து கிளம்பிட இன்னொரு பக்கம் பிளாக் நயாவை கூப்பிட்டு வேணும்னே தானே நீ அப்படி பண்ணணும் போது ஆமாங்கிறா பிளாக் உடனே என்னோட உத்தரவு இல்லாமல் நீயே ஏதாச்சும் முடிவெடுத்து இப்படி பண்ணிட்டு இருந்த உன்னை இங்கேருந்து அனுப்பிடுவேன் ஒருபோதும் நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் கோவமாகவே சொல்கிறான் நயா உடனே ஒரு பெட்டியை வச்சு அவள் தான் இளவரசின்னு ஏன் நீங்கள் நம்புறீங்கன்னு போது அவள் இளவரசியோ இல்லையோ எனக்கு அவள் ரொம்ப முக்கியமானவ அவகிட்ட இருந்து நீ ஒழுங்காக விலகிருன்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆல்ரெடி கடுப்பில் இருந்தவளுக்கு இது இன்னும் எச்சாதான் கடுப்பாகுது இந்த ஹீரோன் வந்து எழுதி எழுதி தள்ளுறா ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை புலம்பிக்கிட்டு இருக்கா உட்காந்து ஆனால் இந்த அரை மணிட்டில் கரெக்டாக சொல்கிறா எல்லாம் சூரோட வேலையாக இருக்குமோன்னு சொல்லி ஆனால் இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தவ டயர்டாகி அப்படியே படுத்துட்டா அரசரும் ஹீரோனை பார்க்கறதுக்காக வராரு நிறையா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராரு உள்ளே வந்தா பாவமாக மூட்டி போட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கா வேக வேகமாக எழுந்திருக்க விலக போனவளை கூப்பிட்டு வந்து அப்படியே சாப்பிட எடுத்து வைக்கிறாரு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கால் ரொம்ப வலிக்கும் அப்படியே தட்டிக்கிட்டு இருக்கா அரசரும் பார்க்குறாரு மெய்ஃபை வேற இருக்காளா உடனே அவளோட கையில் அவரோட ஒரு விரலை மட்டும் கொடுக்க அலையெல்லாம் அப்படியே மறந்து போச்சு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் ஹெட்டு ஷென்னு அவன் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி காலத்தில் கத்தி வச்சு நாளைக்கு 10 மணிக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறான் அந்த 3 பேரை அதாவது நம்ம அப்பாங்களை தான் சொல்கிறான் 8 மணிக்கே முடிக்கணுங்கிறான் ஏன்னு கேட்கும்போது அப்போ தான் அரசர் மேலே பழி விழுகும் தான் பண்ண தப்பு வெளியே வந்துடக்கூடாதுன்னு சீக்கிரமாகவே கொண்டுட்டாருன்னு சொல்ல ஒழுங்காக சொல்கிறத செய்யன்னு சொல்ல அவனும் ஒத்துக்கிறான் வெளியே வந்தால் அந்த லியூ தான் நிற்கிறாரு அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம் போல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு மிஸ்டர் லியூ நம்ம ஆள் சூனியக்காரி மாதிரி வந்து சொன்னபடி செஞ்சிடுவான்னு சொல்ல கூடத்தில் நம்ம ஆளுங்களை கொஞ்சம் கலந்து விடு நம்ம அப்படியே நேக்காக அரசர் பக்கம் திருப்பி விட்டுட்டா மற்றதெல்லாம் மக்களே பார்த்துக்குவாங்க ஆனால் இளவரசர் ஏன் கொல்லணும் அவர் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு நம்ம வேலையை அப்படியே பார்த்துக்கலாமேன்னு சொல்ல அவன் ரொம்ப அறிவாளி நேர்மையான ஆள் எவ்வளோ நாள் மறைஞ்சிட்டு ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறது இவனெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளிடணும்னு சொல்லி பயங்கர வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே ஹீரோயின் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க அப்போ தான் அரசரோட ட்ரெஸ்ஸில் ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோயின் உடனே பதறா இன்னைக்கு நீங்கள் வேற எங்கெல்லாம் போனீங்க அரண்மனை விட்டு எங்கேயாச்சும் வெளியே போனீங்களான்னு சொல்லி பதட்டமாக கேட்குறா அவரும் ஆமாம் 3 வாரத்துக்கு முன்னாடி கைது பண்ண 3 திருடர்களை விசாரிக்கிறதுக்காக போனேன்னு சொல்ல புரிஞ்சிருது நம்ம அப்பாங்க தான் சொல்லி ஹீரோனோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்க அவரும் எல்லாமே சொல்கிறாரு கூடவே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தலையை வெட்ட போகிறோன்னு சொல்ல அவ என்ன தலையை வெட்ட போகிறீங்களான்னு ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட முடியுது அடுத்தடுத்த எபிசோட்ஸில் மிஸ் பண்ண பக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டாடா